வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கு கட்டப்பட்டது. ஆண்டுதோறும் ஜனவரியில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. சில தனியார் அமைப்புகள் நடத்தும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மட்டும் பேருக்கு இந்த அரங்கில் நடத்தப்பட்டு வருகிறது. அப்போது மட்டும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பஸ் ஸ்டாண்டு, அலங்காநல்லூர் பஸ் ஜல்லிக்கட்டு அரங்கு வரை இயக்கப்படுகிறது. ஆனால் மற்ற நாட்களில் பஸ்கள் இயக்கப்படுவதில்லை. இந்த அரங்கை நாள்தோறும் சுத்தம் செய்து பராமரிக்க 15 பேர் வரை தற்காலிக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வருமானத்திற்கு வழி செய்யாததால் பராமரிப்பும் சிரமமாக உள்ளது. ஜல்லிக்கட்டுகள் மட்டுமின்றி வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்த இந்த மைதானங்களை பயன்படுத்தலாம். ஆனால் பராமரிப்பு இன்றி மைதானத்தில் புற்கள், செடிகள் வளர்ந்துள்ளது. மேலும் வாடிவாசல் பகுதியில் காளைகளை வரிசைப்படுத்தும் இடங்களில் கம்பிகள் உடைந்து மிக மோசமான நிலையில் உள்ளன. இவையெல்லாம் ஜனவரிக்குள் சரிப்படுத்தப்படுமா என்பது கேள்விக்குறிதான். அரங்கில் ஜல்லிக்கட்டு பாரம்பரிய மியூசியம், பிற நாட்டு கலாச்சார மியூசியங்கள், ஜல்லிக்கட்டு சுற்றுலா தகவல்களை ஆவணப்படமாக பார்க்கும் வகையில் 90 பேர் அமரும் ஏசி தியேட்டர், மிகப்பெரிய கேலரி, கூட்ட அரங்குகள் உள்ளன. வாகன வசதி உள்ளோர் மட்டும் வீக்கெண்டுகளில் ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு வந்து செல்கின்றனர். மற்ற நாட்களில் அரங்கம் காற்றாடுகிறது. இதற்கு பார்வையாளர் கட்டணமும் நிர்ணயிக்கப்படவில்லை. பூட்டி கிடக்கும் கூட்ட அரங்குகளை வாடகைக்கு விடும் திட்டமும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. உள்ளூர், வெளியூர் பார்வையாளர்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி இல்லை. கடந்த 3 மாதங்களில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் சில நாட்கள் மட்டுமே இங்கு நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. யானையை வாங்கி தீனி போட்ட கதையாக 100 கோடி ரூபாய் செலவழித்து அரங்கு கட்டி அதில் வருமானம் ஈட்டுவதற்கான எந்த வழியும் முறையாக செய்யவில்லை. சுற்றுலாத்துறை கமிஷனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். மதுரை மாநகராட்சியில் 3500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் உள்ளனர். முன்பு இவர்கள் மாநகராட்சியின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இருந்தனர். கடந்த சில வருடங்களாக அவர்லாண்ட் எனும் தனியார் நிறுவனம் மதுரை மாநகராட்சி தூய்மை பணிக்கான ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதையடுத்து பணியாளர்கள் அவர்லாண்ட் நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிறுவனம் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. போனஸ், விடுமுறை சலுகை, தனியார் நிறுவன ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்கள் கடந்த மாதம் 5 நாட்கள் வேலையை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதற்கிடையே தூய்மை பணி வாகனத்தை இயக்கும் டிரைவர்கள் டீசல் திருட்டு, பணியை முறையாக செய்யவில்லை என கூறி நேற்று 23 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். அதேபோல் கடந்த மாதம் 5 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் வரை சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டது. இதை கண்டித்து மதுரை மாநகராட்சி மைய அலுவலக நுழைவாயில் முன்பாக 10க்கும் மேற்பட்ட தூய்மை பணி வாகனத்தை நிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பங்கேற்று மாநகராட்சியை கண்டித்து கோஷம் எழுப்பினர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர் சங்கத்தினர் மாநகராட்சி துணை கமிஷனரை சந்தித்தனர். அவரிடம் தங்களது கோரிக்கையை விளக்கினர். அதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. நான் ஜோன் 2ல வண்டி ஓட்டுறேன், டிராக்டர் ஓட்டிக்கிறீங்க. முந்தானத்து நைட்டு லாரி பஞ்சர் ஆகி போச்சு கேம்பாக்கு. அதில் அந்த 6 பேரை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க. நாங்கள் என்னன்னு போய் கேட்க போனதுக்கு இப்போ சாவி அவங்க மறுநாள் என்ன சொன்னாங்க, நைட்டு நாங்கள் ஓட்டலை, மறுநாள் நாங்கள் ஓட்டிக்கிறோம் சொல்லி சாவி எடுக்க போனாங்க. எடுத்தாங்க. அப்புறம் சூப்பர்வைசர் சொன்னாங்க சாவியை திருப்பி வச்சுட்டாங்க. எல்லாருமே வச்சுட்டாங்க. திருப்பி அப்புறம் நாங்கள் அப்படிலாம் கூட இருந்தனால அப்படியே எங்களையும் சேர்த்து 23 பேர் வேலைக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பயோமெட்ரிக் ரேக வைக்கிறத அதையும் இது பண்ணிட்டாங்க. இப்போ தீபாவளி அதுமா நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி சார் நாங்கள் கஷ்டப்படுறது? அதனால் சம்பளம் கூட கேட்க போனதுக்கு பிடிச்ச சம்பளத்தையும் 5 நாள் இது போராட்டம் பண்ணது அதையும் பிடிச்சிருக்காங்க. வீக் ஆப் 4 நாள் அதையும் முடிச்சு 10 நாள் சம்பளத்தை மொத்தமாக பிடிச்சிட்டு 9000, 8000, 12000 ரூபா ஒரு ஆளுக்கு. இந்த கூட உள்ள மனோஜ்ன்ற பையன் டிராக்டர், அவனுக்கு 9000 ரூபா சம்பளம். இந்த மாதிரி கம்மியாக எல்லா தொழிலாளருக்குமே போட்டிருக்காங்க. இதான் கோரிக்கையே வச்சுருக்கோம் சார். இப்போ கோரிக்கை எல்லாத்துக்கும் சம்பளத்தை நிப்பாட்டினதை கொடுக்கணும். 2வது 23 பேரை வேலைக்கு சேர்க்கணும் மறுபடி. அதான் கோரிக்கையே சார். மாதம் சம்பளம் 1000, 1500 வரையும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இந்த தடவை போராட்டம் போன மாதம் நடத்தினதுனால இந்த மாதம் சுத்தமாக வெறும் 8000 சில்லரை தான் சம்பளம் போட்டிருக்காங்க. நாங்கள் வாங்கின முழு சம்பளம்ன்றாங்க 15,700ன்னு பில்லை காட்டுறாங்க. வாங்கினது 8000 சில்லரை தான் வாங்குகிறோம். அப்போ இந்த மிச்சம் 6000 ரூபா சம்பளம்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அதை கேட்டால் தான் அப்போ அவர்லாண்டில் போய் பேசுங்க, அவர்லாண்டில் பேசுங்கன்னு சூப்பர்வைசர்லாம் எங்களை அங்கே அனுப்புகிறாங்க. இதுக்கு யார் முடிவு சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ கமிஷனரை பார்க்க உட்காந்துருக்கோம்.
வேறு எங்களுக்கு கவர்லாண்டு வந்ததுலேருந்து பனி சுமை அதிகம் கொடுத்து பனி 1 மணி வரை விட்டு பெண்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு வகுத்த வலி வாய் வலி வந்தாலும் போகவும் விட மாட்டேங்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு தான் போகணுன்னு கவர்லாண்டு கான்ட்ராக்ட் வந்ததுலேருந்து பெண்களுக்கு ரொம்ப தொல்லை. மதுரை மாநகராட்சி மண்டலம் 3 உள்ள 49வது வார்டில் கீழப்பெருமாள் மேஸ்திரி பகுதி உள்ளது. இந்த பகுதியில் காய்கறி சந்தை, எண்ணெய் கடைகள், வெங்காய மார்க்கெட், பலசரக்கு கடைகள் என ஆயிரக்கணக்கான கடைகள் உள்ளன. அதே பகுதியில் பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையம் செயல்படுவதால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் பயில்கின்றனர். பல்வேறு தரப்பு மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அப்பகுதிக்கு தினமும் வந்து செல்கின்றனர். அந்த பகுதியில் முன்பு இருந்த டாய்லெட்டை மக்கள் பயன்படுத்தினர். அதன் பிறகு மாநகராட்சி டாய்லெட்டை இடித்து புதிய டாய்லெட் கட்டியது. ஓராண்டு ஆகியும் டாய்லெட் திறக்கப்படவில்லை. அங்குள்ள புதிய குழாய்கள் உடைக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள காலி இடத்தில் ஆண்கள் திறந்த வெளியில் இயற்கை உபாதை செல்லும் அவலம் நீடிக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதி முழுதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. நூற்றுக்கணக்கான பெண்கள் காய்கறி மார்க்கெட்டில் கடை நடத்தி வருகின்றனர். அவர்கள் இயற்கை உபாதைக்கு செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்கின்றனர். பலர் இயற்கை உபாதைக்கு சரிவர செல்லாததால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டும் வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் டாய்லெட்டை திறக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. தயிர் மார்க்கெட் புதிய டாய்லெட்டை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெற்கு தொகுதி எம்எல்ஏ தரப்பினர் கூறினர். இந்த ஏரியாவில் சுற்றி குறைஞ்ச ஒரு 2000 பலசர கடை எல்லா கடைகளும் கலந்து இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பப்ளிக் பாத்ரூம் பார்த்தோம்னா ஒரே ஒரு 10 பப்ளிக் பாத்ரூம் கீழே மேஸ்திரி வீதிக்குள்ளே ஒரே ஒரு பப்ளிக் பாத்ரூம் இருந்துச்சு. அந்த பாத்ரூமே ஒரு டாய்லெட் பாத்ரூம், பொது கழிப்பறை. இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டு பயன்பாடு இல்லாமல் இடித்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அதையும் திறக்கலை. இதனால் கிட்டத்தட்ட அது பயனாளிகள் மட்டும் குறைஞ்சது ஒரு 10,000 பேர் அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தது. இப்போ புதுசாக கட்டியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா மொத்தத்துக்கே ஒரு 10 பேர் தான் அதை பயன்படுத்த முடியும் ஒரு டயத்தில். அதுவும் கட்டி முடித்து இன்னும் திறக்கலை. இதனால் மக்கள் அனைவருமே பொது வெளியில், ஆண் பெண் அனைவரும் பொது வெளியெலாம் போகிறாங்க. அதனால் சுகாதாரக்கேடு. அந்த ஏரியா அந்த தண்ணீர் தொட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது, அதை சுற்றி தான் இது பண்ணுறாங்க. அந்த தண்ணீர் தொட்டி காம்ப்ளெக்ஸ் சைட்லேயும் சரி பின்பகுதியும் சத்துணவு கூடம் இருக்குது. அந்த சத்துணவு கூடத்துலேயும் பிள்ளைங்க ஒரு 10-15 பிள்ளைங்க படிக்குது. அது பக்கத்தில் எம்எம்னு சொல்லி பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க படிக்குதுங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியுமே அசுத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிடுது. ஏன்னா இந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் மற்ற எல்லா பேரும் அந்த பயன்பாடுக்கு வந்தால் தான் பொது வழியில் மக்கள் போக மாட்டாங்க. ஸோ இதுக்கு துரித நடவடிக்கை எடுத்து இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு 5000 பேர் இந்த இடத்துல சரக்கு வாங்க கொள்ள இருக்காங்க. மார்க்கெட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே பொது வெளியெலாம் போகக்கூடிய சூழ்நிலை, ரொம்ப யூரின் அடக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால் பல வியாதிகள் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. இதை வேகமாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். ஆந்திராவில் தொடர்ந்து பெய்த கனமழையால் கவலக்குட்லா அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பொன்னை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாதுகாப்பு நலன் கருதி பொன்னை அணையிலிருந்து தற்போது வினாடிக்கு 1800 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதில் 1500 கன அடி நீர் 2 கால்வாய்கள் மூலம் ஏரிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் 300 அடி கனநீர் பொன்னை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கக்கூடாது என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை கலெக்டர் ஆபீஸில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது பேரையூர், கல்லுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் பட்டாசு ஆலை அமைய உள்ளது. இதற்காக தடுப்புச் சுவர் கட்டி வருகின்றனர். இப்பகுதியில் பட்டாசு ஆலை அமைந்தால் 2 லட்சம் ஏக்கர் விளைநிலம் பாழாகும். எனவே பட்டாசு ஆலையை அமைக்க தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் உறுதியளித்தார். இந்த மோதகம் பிற்காவில் வையூர், ரெட்டரைப்பட்டி, கோப்பைநாயக்கம்பட்டி, நல்லமரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தில் பயரூர்ஸ் அதாவது வெடிபொருள் தயாரிக்கும் பட்டாசு தொழிற்சாலை அமைய இருக்கின்றது. சென்ற 24ஆம் ஆண்டில் ஒரு மனு கொடுத்தோம் கலெக்டர் ஹவுஸில். அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கட்டுவதுக்கு முன்னாடியே திருப்பி 5வது மாதம், இந்த மாதம் 25வது 5வது மாதத்தில் ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கும் எந்த நடவடிக்கையில் பதிலும் வரல. ஆனால் பயரோர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகள் தான் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் தவிர இந்த பயரோர்ஸ் நிறுவனங்கள் இங்கு அமைந்தால் முற்றிலும் சுற்று வட்டாரத்தில் விவசாயமும் பாதிக்கப்படும். விவசாயிகள் ஆடு, மாடுகள், பசுமாடுகள் வளர்க்க முடியாது. ஆகவே
இந்த பயரோர்ஸில் உள்ள கெமிக்கலால் மக்களுக்கு சுகாதார கேடுகள் விளையும். ஆகையால் இந்த பயரோர்ஸை தடுத்து நிறுத்த வேண்டும். எத்தனை ஏக்கர் பரப்பளவு அங்கே விவசாயம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கு ஒரு வையூர் வருவாய் கிராமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் இருக்குது. அதுக்கு பக்கத்து கிராமத்துலையும் இருக்குது. ஏன்னா பூரம் பருத்தி மக்காச்சோளம் உளுந்து பாசி விளையக்கூடிய நிலங்கள். இந்த மோதம் பிற்கால மட்டும் மொத்தம் எவ்வளோ பரப்பளவு இருக்குது இடம்? மோதகம் பிற்கால ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறையா இருக்குது. இல்லை விவசாயம் தோராயமாக பார்த்தோம்னா 2 லட்சம் ஏக்கர் வரும். எல்லா மோதகம் பிற்கா ஃபுல்லாக கணக்கெடுத்தா. திருப்பத்தூர் வாணியம்பாடி பைபாஸ் சாலை தர்ஜிப்பேட்டை பகுதியில் திருநங்கைகள் குடியிருப்பு உள்ளது. அந்த பகுதியில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் ஹைவே மற்றும் அருகிலிருந்த ஏரியிலிருந்து வெளியேறிய நீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. அந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்லை. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது மழைநீர் புகுந்ததால் ஆத்திரமடைந்த 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சென்னை பெங்களூர் ஹைவேயில் படுத்துக்கொண்டு போராட்டம் செய்தனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மழைநீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரம் ஹைவேயில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தண்ணி போறதுக்கு எங்களுக்கு வழி கிடையாது. அந்த பக்கம் ஏறி ரொம்பனா வந்தா தண்ணி இந்த பக்கம் மொத்தமே ஏறி போகுது. வீட்டுள்ளலாம் வருது. நைட்டு இன்னும் அதிகமா இருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம், எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. 11 மணிக்கு ஓட்டுக்கு வந்தோம். அதுக்கு அந்த அதிகாரி வரல. யாரும் வரக்கூடாது. இப்போ மட்டும் எல்லா அதிகாரி வரீங்க. நாட்டுக்கு வரீங்க. மனுஷனா தெரியலையா? கவர்மெண்ட் ஆபீசர் சம்பளம்